கெட்டி மேளம் मम जीवन हेतुना कंडी बध्नामि सुभगे त्वं जीव सरदा सदम् அம்மா அங்க பாருமா. அம்மா அம்மா என்னமாச்சு? அம்மா அம்மா ஆண்டி ஆண்டி சார், என்ன சார் நடக்குதுங்க? என் மகன் தாலி கட்ட போற நேரத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்களே சார். ஏற்கனவே அவளுக்கு ஒரு தடவை கல்யாணம் நின்னு போயிருக்கு சார். நிறுத்துங்க. எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க? முதல்ல உட்காருங்க. சார், என் பேர் நிர்மலா. என் பையன் மனோஜ், அவன் ஒரு டாக்டர். நாங்க எந்த டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணலையே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? மண்டபத்துல வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே. சார், என் மகனுக்கு இன்னைக்கு கல்யாணம் சார். தாலி கட்ட போற லாஸ்ட் நிமிஷத்துல நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார். பாவம் சார், அந்த பொண்ணுக்கு 2வது தடவை கல்யாணம் நின்னு போச்சு. அதனால இந்த குழந்தைக்கு அம்மா கிடைக்காம போயிடுச்சு தெரியுமா சார்? அது மட்டும் இல்ல சார், எல்லாரும் முன்னாடி எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? சார், என் மகன் ட்ரீட்மெண்ட் மட்டும் தானே பண்ணான். யாரையும் மர்டர் ஒன்றும் பண்ணலையே சார். சார், எந்த ஜிஓவை பேஸ் பண்ணி என் மகனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஏன் சார், போலீஸ்னா என்ன வேணா செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மேடம், நாங்க எந்த மண்டபத்துக்கு வரல, யாரையும் அரெஸ்ட் பண்ணல மேடம். இல்ல சார், இல்ல சார், நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. பாருங்க சார், முதல்ல என் மகனை காட்டுங்க சார். அவனை எங்க வச்சிருக்கீங்க? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? நான் இத சும்மாவே விட மாட்டேன் சார். அட என்னம்மா நீங்க? பார்த்தா படிச்சவங்க, பெரிய இடத்த சேர்ந்தவங்க மாதிரி இருக்கீங்க. நாங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஆமா சார், நாங்க பெரிய இடம் தான். நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கு. இங்க பாருங்க, நீங்க ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல உங்க ஐயர் அபிஷியல் கிட்ட பேசட்டுமா? ப்ளீஸ் மேடம், நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசிட்டு இருக்கீங்க. நாங்க எந்த டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணல மேடம். அம்மா, ஸ்டேஷன்லயும் எங்கேயும் தம்பியை காணோம். வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். நீங்களே எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? டாக்டர் மனோஜ் ஆபரேஷன் பண்ணி அந்த பேஷண்ட் இறந்துட்டாருன்னு உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்மே வரலையா? கம்ப்ளைண்டா? அப்படியெல்லாம் எதுவும் வரலையே. சார், நாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ண மண்டபம் உங்க ஸ்டேஷன் லிமிட்ல தானே சார் இருக்கு. அதெல்லாம் ஓகே மேடம், பட் நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே. சரி, அப்போ என் மகன் எங்க சார்? இங்க பாருங்க, அவனை ஏன் கண்ணு முன்னாடிதான் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க சார். கேட்டதுக்கு எதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ யார் சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க? ஏதோ தப்பு நடந்திருக்கு மேடம். இந்த ஸ்டேஷன்ல இருந்து நாங்க யாருமே மண்டபத்துக்கு வரல மேடம். என்ன நடந்ததுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நாங்க உடனே என்கொயரி பண்றோம் மேடம். சார், அவங்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் வரதா சொன்னாங்க சார். இறந்தவரோட ஃபேமிலி ஸ்டேஷனுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி தர்ணா பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க சார். நீங்க தான் இங்க இருந்து பாக்குறீங்களே, எங்க மேடம் தர்ணா நடக்குது? இல்ல சார், கண்டிப்பா சம்திங் ராங் சார். ஹாஸ்பிட்டல்ல கூட எந்த பேஷண்ட்டும் டெட் ஆகல. யாரும் மனோஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எப்படி சார்? மேடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க போகும்போது ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, உடனே சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறேன் மேடம். சரிங்க சார். என்னக்கா இப்படி ஆயிடுச்சேக்கா? அப்பா மாதிரி அம்மாவும் நம்மள அனாதையாக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குக்கா. இல்ல, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. என் அண்ணன் உங்களை விட்டு போனாலும்
என் அண்ணி தான் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இவ்வளவு வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஆகவும் கூடாது. ரெண்டு பேரும் முதல்ல அழுகுறத நிறுத்துங்க. ஆன்ட்டியை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம கரெக்டான டைம்க்கு ஆன்ட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாச்சு. நம்ம அவங்களை காப்பாத்திடலாம். டாக்டர் என்ன சொன்னார் தம்பி? 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாராவது வெளியில வந்தா தான் நம்ம விசாரிக்க முடியும். என்னக்கா இப்படி சொல்றாங்க? அவங்க ஒரு சேஃப்டிக்காக அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆன்ட்டிக்கு அப்படி எதுவும் ஆகாது. நம்ம ஃபாரின் கொண்டு போய் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஆனாலும் அதை பத்தி கவலையே இல்லை. தம்பி நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் ஆன்ட்டி சொல்றேன். உங்களுக்கு ஆன்ட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட எனக்கும் முக்கியம். இப்ப நான் ஏர் ஆம்புலன்ஸ்க்கு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க வீட்டுக்கு மருமகனா வந்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க சொன்ன மாதிரி எங்க அண்ணிய காப்பாத்திடுங்க. இல்லனா இந்த புள்ளைங்க அனாதை ஆயிடும். முதல்ல நீங்க எல்லாருமே தைரியமா இருந்தாலே போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? எல்லா டெஸ்டும் எடுத்திருக்கோம். எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிருக்கோம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. சார், டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்ன சார் பண்றீங்க? விளையாடுறீங்களா? நான் ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் இறந்துட்டாருன்னு சொல்லி தாலி கட்ட போற நேரத்துல என்ன கூட்டிட்டு வந்து ஏன் சார் ஸ்டேஷன் கூட்டு போவீங்கன்னு பார்த்தா இங்க ஏன் சார் என்ன கூட்டு உட்கார வச்சிருக்கீங்க? என்ன எந்த லாவும் தெரியாத லூசுன்னு நினைச்சீங்களா? எந்த செக்ஷன் படி என்ன கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க சார்? சொல்லுங்க சார், எல்லாம் ஒரு காரணமா தான் சார். சார். அந்த காரணத்தை தான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். பேஷண்டோட ரிலேஷன்ஸ் நிறைய பேரு ஸ்டேஷன் முன்னால தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்களை கொண்டு போறது சேஃப்டி இல்ல சார். ஏன் சார் அதுக்கு எவ்வளவு நேரம் தான் சார் என்ன இதே இடத்துல உட்கார வச்சிருப்பீங்க? இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரம் தான் சார். இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. யார் என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். அசம்பாவிதம் எதாவது நடந்தா நாங்க தான் சார் பதில் சொல்லி ஆகணும். இங்க பாருங்க, ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. என்ன நடந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல எங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிற டீம் சொல்லுவாங்க. மெடிக்கல் கவுன்சில் இருந்து வந்து ஆன்சர் பண்ணுவாங்க சார். அது பார்த்தாதா? எதுவுமே தெரியாம என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார் கூல் சார், கோவப்படாதீங்க சார். எங்க மேல் அதிகாரிக்கு என்ன சொல்றாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் நாங்க நடத்துக்கிறோம். அவ்வளவுதான் சார். ஏன் யார் உங்க மேல் அதிகாரி? கூப்பிடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும் சார். பொறுமையா இருங்க சார், ப்ளீஸ். எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? எங்க அம்மா எவ்வளவோ கெஞ்சினாங்க. என் பொண்ணு நீங்க என்ன கூட்டிட்டு போறத பார்த்து கதர்னா எதையும் மதிக்காம என் கல்யாணத்தை நிறுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளா பேசுறீங்களா? இங்க பாருங்க, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், அவங்களே வந்துருவாங்க. வந்துட்டாங்க. வணக்கம் சார். என்ன சொல்றான் டாக்டர்? ரொம்ப தொல்லை பண்றான் சார். கேள்வி மேல கேள்வி கேட்டு படுத்துறான். வாடகைக்கு எடுத்த இந்த யூனிஃபார்ம் அரிக்கிறத விட அவன் ரொம்ப அரிக்கிறான் சார். ஆனா எது எப்படியோ எல்லாரும் நல்லா ஒரிஜினல் போலீஸ் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. சூப்பர். எல்லாம் உங்க டைரக்ஷன் தானே. நீங்க சொல்லி கொடுத்தீங்க, நாங்க செஞ்சோம். அப்புறம் உங்க முறை பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா சார்? அதான் நான் எதிர்பார்க்காத மாதிரி நடந்துருச்சு. என்னாச்சு? எங்க அத்தை திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு விழுந்துட்டாங்க. அந்த வருண் தாலி கட்ட சம்மதிச்சு ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதான் அந்த வருண் தாலி கட்டிட்டான். நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீணா போச்சா சார்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நான் இப்ப வேற ஒரு பிளான்ல இருக்கேன். என்னது? சொல்றேன். ஆமா, மனோஜுக்கு உங்க மேல வேற எதனா டவுட் வந்துச்சா? இல்ல சார், நிஜ போலீஸ் நினைச்சுதான் பேசிட்டு இருக்கான். ஓகே, அவன் உண்மையான போலீஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா அதுவும் நமக்கு ரொம்ப பிளஸ் தான். அவனை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். சும்மா வாய்ஸை மாத்தி பேசுனதுக்கே வாயை பொழந்து பார்க்கிறேன். க்ளோஸ் த டோர். சார், உங்க குரல் மாதிரி இல்ல சார். இப்ப அதை வச்சு தானே ப்ளே பண்ண போறேன். சரி, நீ கிளம்பு.
ஓகே சார். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.